என்னுடைய தொகுதியில் மட்டும் தடுப்பணைகள், சின்ன தடுப்பணைகள், உள்ளாட்சி 4 யூனியன், கட்டண யூனியன், 2 யூனியன்லையும் கூடி 250 தடுப்பணைகள் எனக்கு எடப்பாடியார் கட்டி கொடுத்தார். 250 தடுப்பணைகள், சின்ன தடுப்பணைகள், கிட்டத்தட்ட பெரிய தடுப்பணைகள் 30 தடுப்பணைகள் கட்டி கொடுத்தார். கவர்மெண்ட் காலேஜ் 60 வருஷமா சுதந்திரத்துக்கு பிறகு யாரும் இல்லை. முதல்ல காலேஜ் கொடுத்தது யாரு? எடப்பாடி. பெரிய காலேஜ், 10 கோடி ரூபாயில கட்டடம், பெரிய ஹாஸ்பிட்டல், பொள்ளாச்சியிலே பெரிய உயரமான பில்டிங்ல 5 மாடியில பெரிய மருத்துவமனை, அது போல 3 மாடியில குழந்தைகள் மருத்துவமனை யாருக்கு கொடுத்தா? எடப்பாடி. பயனடைகளுக்கு சொல்ல போனா தாலுகா ஆபீஸ் அவர் தான் கட்டி கொடுத்தார், யூனியன் ஆபீஸ் அவர் தான் கட்டி கொடுத்தார், முனிசிபல் ஆபீஸ் எடப்பாடியார் தான் கட்டி கொடுத்தார். எல்லாம் ஸ்கூலுங்க, ஹைஸ்கூலு, ஹையர் செகண்டரி ஸ்கூலு எல்லாமே நானுடைய காலத்துல கனவு மாதிரி பொள்ளாச்சி நகரத்துல நலப்பாட்டிலிருந்து ஆரம்பிச்சா கோயம்புத்தூர் ரோடு வரைக்கும் 2 பக்கம் நஷ்டீடு கொடுத்து ஏகப்பட்ட கட்டணத்தை இடிச்சு 2 வழி பாதையை 4 வழி பாதையா 2 பாலம் பண்ணி கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார். எதுக்கு நான் பொள்ளாச்சி பற்றி இப்படி விரிவாகப்படுத்தி சொல்றேன்னா, என்னை பற்றி தேர்ந்தெடுத்த பல வகையான தவறான செய்தியெல்லாம் ஸ்டாலின் பேசுகிறாரு, உதயநிதி பேசுகிறாரு. அதுக்கெல்லாம் இப்போ மாநகராட்சி வளர்ப்பு ஆப்படிச்சுட்டு அது வேற விஷயம். இதையெல்லாம் தாண்டி இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொன்னா எடப்பாடியார் கொடுத்த நல்ல ஆட்சியின் காரணமாக 4.5 ஆண்டு காலம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நல்லாட்சி கொடுத்த எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஓட்டியிருக்கிறார். அதிமுக அனைத்து சமுதாய மக்களுடைய அன்பை பெற்ற ஒட்டுமொத்த தலைவர் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி. அதிமுக வெற்றிட சின்னம் யாருக்கு? அதிமுக அண்ணா உருவம் குறித்த கொடி யாருக்கு? அதிமுக பெயர் யாருக்கு? இதை பயன்படுத்துவதற்கு எந்த கோயிலுக்கு இடமில்லை. நாடு சுபிட்சமாக செழிப்பாக இருக்கும், எல்லா மக்களும் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். இதை மனதிலே வைத்து 3.5 ஆண்டு காலம் கழிந்துவிட்டது. இது இருக்கிற 1.5 ஆண்டு காலத்துல நாம் எல்லோரும் கடுமையாக உழைத்து பாடுபட்டு நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சராகவோ ஜாதி வேறுபாடு இல்லை, இந்து கிறிஸ்தவம் முஸ்லீம் வேறுபாடு இல்லை, அனைத்தையும் ஒன்றுபடுத்திக் கொண்டு செல்லக்கூடிய ஒரே தலைவர் செல்வம் புலையை தந்த தலைவர் அண்ணன் எடப்பாடியார். விவசாயி மண்ணில் கை வச்சா தான் எல்லாரும் சாப்பாட்டில் கை வைக்க முடியும். இது அழகுக்காக சொல்வதெல்லாம் உண்மையிலேயே. ஆனால் அதிக சிரமங்களை அனுபவித்து வாழ முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் விவசாயி தான். அந்த விவசாயியுடைய வேதனை ஒரு நாள் தீரும். அந்த நாள் எங்கள் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் நிச்சயமாக, என்னைக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தாலும் உடனடியாக ஆனமலையார் நல்லார் திட்டம் நிறைவேற்றப்படும். கொரோனா வராமல் தான் போன முறையை நிறைவேற்றியிருப்பார். விநியோகம் செய், விநியோகம் செய், ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெயை விநியோகம் செய். உலக அளவுல எல்லா எண்ணெயும் மார்க்கெட் கூடி போச்சு. ஆனா நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெய்க்கு விலை இல்லை. இதை பத்தி எடுத்து சொன்னா புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஆட்களும் அரசாங்கத்தில் இல்லை. இத்தனை மக்களுக்கு சோறு போடக்கூடிய நம்ம ஒரு சுகத்தை பெற்றிருக்கிறோமான்னு நான் கேட்கிறேன். போதுமான அளவுக்கு ஒரு அளவுக்காவது சுகத்தை பெற்றிருக்கிறோம். 6 மாசத்துக்கு ஒருக்கா சம்பள உயர்வு வருது, ரிட்டையர் ஆனாலும் பிஎஃப் வருது, இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி இருக்குது, விவசாயிகளுக்கு வைத்தியம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு வர்க்கு வழி இருக்கான்னு வச்சுக்கலாம். 300 வருஷமா விவசாயம் பார்த்துக்கிட்டு விவசாயம் தான் பார்க்குது. விவசாயிக்குன்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான நிலைமை இல்லை. தயவு செய்து இதெல்லாம் சிந்திச்சு விவசாயிக்கு நான் பணியோட சொல்கிறேன். எதிர்காலம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், நிச்சயமா இருக்கும். என்னைக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தாலும் உடனடியாக ஆனமலையார் நல்லார் திட்டம் நிறைவேற்றப்படும். கொரோனா வராமல் தான் போன முறையை நிறைவேற்றியிருப்பார். அதே போல பாண்டியார் குன்னம்பலா திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றுவோம்.